10th மேக்ஸ் பாஸ் பண்ண நினைக்கிற எல்லாத்தையுமே நம்மளுடைய நம்பிக்கை 10th மேக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆல்ரெடி மேக்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம், என்னெல்லாம் படித்தா போதும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்போ என்ன சொல்லியிருந்துருப்போம்னா 1 மார்க் படிக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ 14 மார்க்ஸ் இருக்குது. 14 1 மார்க் கேட்பாங்க. 14 மார்க் நம்மளால் அடிக்க முடியும். குறைஞ்சது நம்ம ஒரு 10 மார்க்காவது அதில் கண்டிப்பாக வாங்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கிராஃபில் 8 மார்க்கு. உங்கள் புக்கில் வெறும் 4 டைப் கிராஃப் தான் இருக்குது. இந்த 4 டைப் கிராஃபில் நீங்கள் குறைஞ்சது 3 டைப் கிராஃபை நல்லா தரவாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு சமயம் குறைஞ்சது 3-4 டைம்ஸாவது இனிமேலாவது போட்டு பார்க்கணும். இது வரைக்கும் நான் போட்டு பார்க்கலனாலும் பரவாயில்ல. குறைஞ்சது இனிமேல் இந்த 4 டைப்பு டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், அப்புறம் லீனியரில் 2 டைப்பு. ஸோ இந்த 4ல் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த 3 டைப்பை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. மூணாவதாக ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி பற்றி பேசியிருப்போம். இதில் மொத்தமாக 6 டைப் தான் இருக்குது. 2 எக்ஸசைஸு, அதில் 6 டைப் தான் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 5 டைப்ஸை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்ஸையும் குறைஞ்சது 3 டைம்ஸாவது போட்டு பார்த்துக்கோங்க. கேல்குலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கேல்குலேஷன்ஸையும் சேர்த்திக்கோங்க. ஸோ இதை மட்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா 26 மார்க்ஸ் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 26 மார்க் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் பாஸ் பண்ணலை. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் பற்றி பேசியிருந்தோம். 2 மார்க்ஸ் குறைஞ்சது ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்ன சாப்டரோடைய 2 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 1, 2, 3, 4, 5 இந்த 5 சாப்டர் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. 2 மார்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்து 8 சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த சாப்டர் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. 2 மார்க்ஸ். இந்த 6 சாப்டர்ஸ் இருக்க 2 மார்க் மட்டும் பார்த்தாவே நீங்கள் குறைஞ்சது 7லேருந்து 8 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. அடுத்து அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3rd சாப்டரில் மேட்ரிக்ஸ்னு ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் இருக்கும். அந்த 3 எக்ஸசைஸை எவ்வளோவுக்கு எவ்வளோ தரவு பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எல்லா சம்ஸுமே போட்டு பாருங்கள். நான் 2 மார்க்ஸ் மட்டும் சொல்ல 5 மார்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 எக்ஸசைஸை மட்டும் பார்த்தீங்க மேட்ரிக்ஸ் அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 2 மார்க்ஸ் சம்மில் ஒன்று கேட்கலாம், இல்லை 5 மார்க்ஸ் சம்மில் ஒன்று கேட்கலாம், இல்லைனா 2லேயுமே ஒவ்வொன்றும் கேட்டால் நம்மளுக்கு நல்ல நேரம்னு வச்சுக்க வேண்டியதான். 7 மார்க்கு சொல்லையாக இந்த மேட்ரிக்ஸ் டாபிக் பார்க்கறது மட்டும் நமக்கு வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ 5 மார்க்லேருந்து வந்தாலுமே நமக்கு சந்தோஷம் தான். 5 மார்க் அடிச்சிடலாம். ஸோ இப்போ 40 to 50 மார்க்ஸ் நமக்கு கேரண்டி. 1 மார்க் பார்க்குறோம், கிராஃப் ஜியோமெட்ரி போட்டு பார்க்குறோம். அடுத்து 2 மார்க்ஸ் நான் சொன்ன இந்த 6 சாப்டரில் நல்லா தரவாக பார்த்துக்குறோம். போதும், நல்ல மார்க்கே வாங்கிடலாம் நம்ம. அடுத்து போனஸ் டிப் ஒன்று சொல்கிறேன். ஃபார்முலாஸ் எல்லா சாப்டருக்கும் ஒரு வேளை உங்களால் ஃபார்முலாஸ் படிக்க முடியுமா படிச்சுக்கோங்க. இல்லை எல்லா சாப்டர்லாம் படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மென்சுரேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் உங்களுக்கு புக் பேக்லேயே எல்லா ஃபார்முலாஸையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, கோன், ஸ்பியர் அப்படின்ட்டு. அதை படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு சாப்டர் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஏபிஜிபி. ஏபிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் ஜிபிக்கும் பண்ணுவீங்க. ஸோ ஃபார்முலாஸில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. சம்ஸ் பார்த்தாலும் ஓகே, ஃபார்முலாஸ் படித்தாலும் ஓகே. அடுத்து முக்கியமான ஒன்று தியரம். நமக்கு 4th சாப்டரில் பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இல்லைனா தியல்ஸ் தியரம்னு பார்த்துருப்போம். அது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இந்த ரெண்டையும் எவ்வளோக்கு எவ்வளவோ உங்களால் படிக்க முடியுமோ, எவ்வளோக்கு ரிப்பீட்டடாக எழுதி பார்க்க முடியுமோ எழுதி பாருங்கள். ஏன்னா அது 5 மார்க் கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனி நிறையா டிப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ நிறையா டிப் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்காக. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மார்க்ஸ் காட்டுறோம்.